வாழ்த்தி மகிழ்வும். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 15ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பயின்றுள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற வேண்டுமெனில் உள்ளடக்கம் என்று நாம் கூறலாம். இந்த உள்ளடக்கம் என்ற சொல் நமக்கு வாழ்நாளில் மார்ச் 15ஆம் தேதி அன்று குறிப்பிடத்தக்க வகையில் உள்ளது என்பதனை கூறி, இந்த உள்ளடக்கம் தூய்மையான பொன்மைகளை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதன் மூலம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் என பதியலாம். பதிந்த ஆங்கில பதிவு தூய்மையான பொருண்மைகளை மீண்டும் மீண்டும் சிந்திப்பதன் மூலம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். மனிதன் சிந்தை கொண்டவன். அவனது வாழ்க்கையின் குணமும் வழக்கமாக வாழும் சிந்தனைகளால் விளைவாக ஆக்கப்படுகிறது. பயிற்சி, தோழமை மற்றும் பழக்கத்தின் மூலம் எண்ணங்களில் சிறந்தவை மேலும் எளிமையாகி மற்றும் தொடர் நிகழ்வுகளில் மீண்டும் மீண்டும் செயல்பட முனைகின்றன. எனவே பழக்கம் என்று அழைக்கப்படும் அந்த தானியங்கி செயலை உருவாக்குவதன் மூலம் பழக்கப்பட்ட செயலாட்சி ஒப்புமையை சரி செய்கிறது. தூய எண்ணங்களில் வாழ்வதன் மூலம் அகத்தவம் செய்பவன் தூய்மையான மற்றும் அறிவொளியான சிந்தனையின் பழக்கத்தை உருவாக்குகிறார். இது தூய அறிவொளி செயல்களும் நன்கு செயல்படும் செயல்களுக்கு வழிவகுக்கிறது. தூய எண்ணங்களை இடைவிடாமல் திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் அவர் கடைசியில் அந்த எண்ணங்களோடு ஒன்றி தூய்மையான மனிதராக தூய்மையான செயல்களில் தனது முயற்சியில் அடைகிறார். நடைமுறை வாழ்க்கையில் இத்தகைய தூய்மையான உள்ளடக்கம் தெய்வீக அறிவை பெறும் என அவர் பதித்த ஆங்கில பதிவினை தற்பொழுது காண்போம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 15ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த கண்டென்ட் என்ற ஒரு சொல்லி ஆங்கில மொழியில் கூறலாம். இந்த கண்டென்ட் என்று சொல்லக்கூடிய பல்வேறு வகையான உள்ளடக்கங்களை கொண்டுள்ள நமது தமிழ் மொழிக்கு உரித்தானது. What we can say it in English, content, what he says on March 15th. Content, characteristics or nuances to ensure numerous temperament. Purification of the heart by repetitive thought are pure things. Man is a thought being, and his life and character are determined by the thoughts in which he habitually dwells. By practice, association, and habit, thoughts tend to repeat themselves with greater ease and frequency, and so fix the character in a given directions by producing that automatic action which is called habit. By daily dwelling upon pure thoughts, the man of meditations form the habit of pure and enlightened thinking, which leads to pure enlightened actions and well-performed actions. By the ceaseless repetition of pure thoughts, he at last becomes one with these thoughts and is purified. He is a purified being, manifesting his attainment in pure actions, attainment of divine knowledge by embodying such purity in practical life. You can say on March 15th with the single word in acrostic content, characteristics or nuances to ensure humorous and temperament. கூறி மார்ச் 15ஆம் தேதி உள்ளடக்கம் என்ற ஒரு சொல்லில் கூறலாம் என கூறி அகத்தவம் ஆண்டின் ஒரு நாள் என்ற பகுதியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.